வேலை வெட்டிக்கு போகலையா? வேலை என்ன மழை இப்படி தீவிரமாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு. மேற்கு போனோம், மழை தூத்தவளையும் அந்த கிழக்காம வந்தாச்சு. சரி சரி உட்காருங்க. உட்காரு கொண்ட பேப்பரை பார்ப்போம். பேப்பர்லாம் என்னன்னு பார்ப்போம். இந்த பேப்பரையாவது பாருங்கள். இன்னைக்குள்ள நாட்டு நிலப்ப பாருங்கள். நாளைக்குள்ள செய்தியை நாளைக்கு பார்ப்போம். என்னப்பா ஒரே இதாக இருக்குது. ஏர்போர்ட் என்ன உடஞ்ச இடக்கு போட்டிருக்கான். இப்போ கட்டினது போய் என்ன கட்னிச்சா அதான் தான் இருக்கா? கட்னிச்சா அதான் தான் இருக்கா? ஆமாம். ஐயோ அதிகாரிகள்லாம் என்ன செய்யாங்கன்னு தெரியல. அதிகாரி ஊரும் அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போவும் ஒரு பழைய காலத்தில் ஒரு டேமு கட்டினதை ஓடி ஓடி போய் உழவு ஓட்டு தொலை ஓட்டு பார்க்க வெடி வச்சு பார்க்காங்க. குத்தகைக்கு கட்டின டேம்பு, வெள்ளைக்காரன் கட்டின டேம்பு, முல்லை பெரியார் டேம்பை ஏர்போர்ட்டு பல முறை இடிஞ்சு வந்துருச்சா. போங்க பீகாரில் பாலத்தை காணும்னு மாதிரி இப்போ இது வேணா ஏர்போர்ட்டை காணும்னு சொல்லிடுவாங்க. அவருக்கு அப்படியே தான் இருக்கும். ஆமாம். இப்போ பேப்பர் பார்க்க படம் தான் நல்லா இருக்குது. ஆனால் நியூஸும் நல்லா தான் இருக்குது. அது என்ன செயல்பாடுனே தெரியாமல் அலையுதாங்க அரசாங்கம் பாருக்கு. அதிகாரிகள் என்ன செய்தாங்கன்னே தெரியும். 100 அடி 200 அடி தோண்டி ஆராய்ச்சி பார்க்காங்க. இந்த அதை மட்டும் ஓட்டெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பார்க்காங்க. ஓட்டெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பார்க்காங்க. இந்த பொங்கல் ஒதுங்குறதுக்கு ஒரு 3 இது கட்டுறாங்க. கக்கூஸ் கழிவு கட்டுறாங்க. அது மூலநாத்தே பிச்சுட்டு போகுது. அதை யாரும் பார்க்க மாட்டேங்காங்க. என்ன செய்ய சொல்லுங்க? பஞ்சாயத்தில் போய் சொன்னோம்னா பாரின்ல போய் சொல்லுங்க. பாரின்ல போய் சொல்லணும்னா எங்கள் சட்டசபையில் போய் சொல்லுங்க. கலெக்டரை மறைச்சு சொன்னாலும் கூட கண்டுக்கிறவும் மாட்டுக்காங்க. இதெல்லாம் ஒரு விடிகாலம் வரணும்னா பழைய காலம் வெள்ளைக்காரங்க வந்தாலும் வந்துடுவாங்க. என்னாச்சு கொஞ்ச நாளையில் எப்படிப்பா ஒன்று வர முடியும்? இன்னும் நம்ம நாடு சுதந்திரம் வாங்கி ஒரு நாளாச்சு. இன்னுமே எப்படி வெள்ளைக்காரங்க யாரும் வர முடியுமா? இன்னும் ஆனால் வெள்ளைக்காரங்க போயிட்டாங்க. இவங்க அடுத்து வெள்ளைக்காரங்க தான் வந்திருக்காங்க. ஆமாம். ஏன்னா ஆமாம், வெள்ளைக்காரங்க போய் இருந்தாலும் அவங்களாலும் ஒரு நல்ல உள்ளதை கட்டி வச்சு நல்லா இருந்து 100 200 300 வருஷத்து வரைக்கும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த கொள்ளைக்காரங்க வந்தாங்க 3 நாத்தா 4 நாத்தா ஒரு வாரத்திலே பூரா பாலம் முதல்லாம் பிச்சுட்டு போயிடுது. இது யார் வந்து கேட்க என்ன செய்யணும் தெரியாமல் மக்களும் குழம்பு கிடக்காங்க, பார்க்குறவரும் குழம்பு போயிட்டு தான் இருக்காங்க. பேப்பரு அவனுக்கு தேவை, பேப்பர் வைக்கணும். அவங்களுக்கு தேவை, அதிகாரிகள் தேவை உட்காந்துருக்கணும். இதுதான் போய்கிட்டு இருக்கு. மக்கள் யாரும் போய் நம்ம போய் கேட்டோம்னு வைங்க, ஒரு நாள் பேப்பரை வாங்கி அதுவும் சொல்கிறாங்க கட்சியிலேருந்து வந்தால் தான் பார்ப்பேன், தனி நபர் வந்தால் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அலட்சியமாக நினைக்காங்க மக்களை. இதுக்கெல்லாம் யாரெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறது? ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. இதை கேட்பாரும் கிடையாது, கேள்வாரும் கிடையாது. அப்போ இதை வந்து கேட்கறதுக்கு அவன் வந்தா இவன் பார்ப்பான், இவன் வந்தா அவன் பார்ப்பான்னு ஒருத்தனுக்கு குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சின்ன பிள்ளை பாலுக்கு அழுகுமா அது மாதிரி நம்ம என்னைக்கு இந்த நாடு திரும்பலாம் அழுதுகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கு, பார்த்துக்கோங்க. சரி, இப்படியே போனால் எப்படித்தான் எப்படி இதாக வருது? ஏதாச்சும் ஒன்றுமே விடை தெரியாமல் விளக்கேற்றிக்கிட்டு இருக்காங்க. சாமி இருக்கா இல்லையான்னு சொல்லி விளக்கேற்றுத மாதிரி ஆட்சி நல்லா நடக்கலையான்னு தெரியல. ஆனால் ஓட்டு மட்டும் போட்டுருந்தோம். ஒரு நாளைக்காவது ஓட்டு போடாமல் இருக்கின்றாங்களா ஜனங்க? ஒன்றும் கிடையாது. அது உனக்கு ஓட்டு எதுக்கு போட சொல்கிறாங்க தெரியுமா? அதில் ஒரு உரிமை இருக்குது நம்மளுக்கு. நீங்கள் உங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குது, நீங்கள் மனுஷன் அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும் ஓட்டு கேட்காங்க. ஆனால் அது நம்ம ஓட்டு போட போகிறது பெருமையாக தான் இருக்குது. ஆமாம், அந்த பெருமையில் எவ்வளோ சிரமம் இருக்குன்னு தெரிய மாட்டேங்க. ஓட்டு வந்த பிறகு தானே தெரியுது சிரமம். முதல்ல தெரிய மாட்டேங்கல. முதல்ல போகும்போது ஓட்டு போடும்போது சந்தோஷமாக போடுறோம். இங்கே வீட்டுக்கு 3 நாத்து அந்த சந்தோஷத்தில் முக்கால்வாசி இதாகி போகுது, வாழ போகுது. ஒரு எலெக்ஷனை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இளவுக்கு விட்டு போயிடுறாங்க இந்த ஜனங்க. இதுக்கு யாரு காரணம்னு யார்கிட்ட போய் சொல்ல? ஆமாம், விடியுமா பொழுது வருமானு நம்ம வேலைக்கு போகலான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எப்படா நம்ம ஜெயிப்போம், எப்படா விருந்து வைப்போம், எங்கடா யாருக்கு எவ்வளோ கொடுப்போம், பதவி பிடிப்போம்னு சில பேர் அலையுதாங்க. ஆமாம், மனிதாமனத்தனை வரந்தாட்டிக்கு இந்த மண்ணும் பூமியும் என்றைக்கும் வளர்ச்சி நடாவாங்க. என்னப்பா வேலைக்கு போனால் ரோடும் சரியில்லை, ஒரு கழிதம் சரியில்லை, குண்டும் குழியுமா இருக்குது. அதாச்சும் ரோடு சரியில்லை, அது சரியில்லை, நமக்குள்ளே தான் பேசிக்கிற வேண்டியிருக்கு. நல்ல ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்கள். ஒரு போனஸு தீபாவளி போனஸ் இல்லைன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணுதாங்க. ஒரு என்ன அகலப்படி கூட்டலன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணுதாங்க.
ஒரு டிரைவர் கண்டக்டர் போலீஸ்காரங்களும் சண்டை ஓட்டாலும் ஸ்ட்ரைக் பண்ணுதாங்க. என்னைக்காவது இந்த ரோடு குண்டும் குழியுமா இருக்குது, இந்த பஸ்ஸு போகாது, இந்த பஸ்ஸு போனால் உடஞ்சிரும் அப்படின்னு டிரைவர் கண்டக்டர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்களா? ஆமாப்பா, அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, வீட்டில் வந்து பொம்பளை உள்ளே ஸ்ட்ரைக் பண்ணிடும்ல, அப்புறம் சாப்பாடு அதுன்னு சொல்லி பொம்பளை ஸ்ட்ரைக் பண்ணிடும். அதனால தான் பாவம் அவங்களும் போய் குண்டு குழியுமா இருந்தாலும் சரி நம்ம வேலையினாலும் பார்ப்போம். அப்புறம் என்ன அவங்கள சொன்னால் அரசாங்கத்தை சொன்னால் அவங்க செஞ்சது அப்படித்தான் இவங்க செஞ்சது அப்படித்தான் சொல்கிறாங்க. அண்ணாச்சி நீங்கள் சொல்றது சரிதான். சாதாரணமாக நம்ம பஞ்சாயத்தில் ஒரு கிடங்கு தோண்டுதாங்க. அந்த கிடங்கு தோண்டதுக்கு சேர்ந்து தான் ரூபா எடுக்காங்க. ஆனால் கிடங்கு தோண்டிட்டு அதை மூட மாட்டுக்காங்க. அப்படியே மூடி விட்டு போய் தான் ஒரு ஆலப்பழம் கல் வச்சோம்னா அதை கூட எங்கிட்டு கிடக்குன்னு மக்கள் அங்கிட்டு இங்கிட்டு தீ போட்டு போயிருந்தாங்க. இது என்ன சொல்லுவாங்க, நம்ம ரோட்டு வரைக்கும் போகிறோம், நம்ம இப்படி பேசிக்கிறோம் வெட்டியா. இருக்கிற பஞ்சாயத்திலே ஒரு பைப் லைன் போட்டு தோண்டினாங்கன்னா மூடாமல் கூட போயிருந்தாங்க. நான் ஒரு வருஷமாக தண்ணி வேஸ்ட்டாக போயிடுது. நம்ம ஒரு குழாய் எடுத்து ஊருக்கு தெருவுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு போனால் நீ எதுக்கு எடுத்த அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து மிரட்டுதாங்க. அந்த காலம் என்னமோ அவன் வெள்ளைக்காரன் வந்து கட்டி விட்டு போன அணைய, அந்த அணை தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இப்போ அணைக்குன்னு கட்டினாங்க, அணையோட போயிடும், ஆளும் போயிடும் அதோட தான். ஏன்னா பாலம் கட்டியிருக்காங்க, பாலம் ஏதோ ஒரு இடத்துல கூட 2-3 பாலம் இடிஞ்சு விழுந்து சொல்கிறாங்க. கட்டின பாலத்தை கண்டு இன்னுமே கண்டு ஓட்ட கிட்ட போட்டுறாங்களோ என்னமோ அது வரை தெரியல. வெள்ளக்காரன் கட்டி வச்சாங்க, வெள்ளக்காரங்க கட்டினாங்கன்னாச்சு. அடுத்து வந்து காமராஜர் ஆட்சியிலையும் தண்ணி நீர்வளத்தோடத்து கட்டினாங்க, நல்லபடியாக இருந்து. தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளவோ மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது, நீரை எடுக்கிறதுக்குள்ள ஆகாரங்கள்லாம் இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே நீரவே ஒழுங்காக எடுத்தாலே போதும், நமக்கு போதுமான தண்ணி வர்றதுக்குள்ளே இது இருக்குது. அதை பரிமாற்றம் செய்யாமல் பக்கத்து ஊரவே குறை சொல்லி, பக்கத்து நாட்டையும் குறை சொல்லி, பக்கத்து மாநிலத்தையே குறை சொல்லி இவங்க ஆட்சி ஆளலாம் அப்படின்னு தான் நினைக்காங்க. யார் வந்தாலும் அதைத்தான் செய்தாங்க. யாராவது ஒரு அதாவது கேக்கு வெட்டி கொண்டாடுதாங்களாம், கோர்ட்டில் கேஸு போடுதாங்களாம். கோர்ட்டில் எதுக்கே கேஸ் போடணும்? இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு பொருளாதார நீதிக்கு கோர்ட்டில் எதுக்கு நம்ம கேஸ் போடணும்? ஏன் பிரதமரோ ஒரு ஜனாதிபதியோ பார்த்து இதை நிரந்தரமாக இதை காட்சி அளிக்க முடியாதா? இல்லை இதை இந்த முற்றுப்புள்ளியை முடிக்கத்தான் முடியாதா? சொல்லுங்கள். முடியும், முடியாதுன்னு ஒன்று இருக்கு. முடியாதுங்கிறது கிடையாதுல்ல. முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. மனுஷன் வாழ்க்கையில வந்து முடியாதது அப்படின்னு கிடையாது. ஏன்னா இவங்களால முடிக்க முடியலை. ஒன்று புரியுதா? போகிறாங்க, போனோன்னா என்ன அந்த உனக்கு உள்ளது உனக்கு உள்ளது உனக்கு இது அப்படிங்காங்க. அப்படியே வந்துடுறாங்க. இப்போ இங்கேருந்து மந்திரியை போகிறாங்க, மேலே ஒரு அதிகாரி இருக்கான், அவன்கிட்ட போனோன்னா அவர் போனோன்னா இங்கேருந்து நிமிந்து போகிறாங்க, வரும்போது குனிஞ்சிட்டே வந்துடுறாங்க. இதுக்கு என்ன காரணங்கிறது மக்களும் புரிஞ்சுக்கிறவும் இருக்காங்க. மக்கள் வந்து தெளிவாக உள்ளவங்க தான், தெளிவாக உள்ளவங்க. ஏன்னு கேட்டினா மக்களும் தெளிவு இருக்கு. என்ன செய்ய, எங்கிட்டு போனாலும் சவதிக்குள்ள விழ வேண்டி இருக்கு. எப்படி எங்கே போனாலும் ஒரு ஆமாம், இங்கே தான் சவதியாக கிடக்கணும், அங்கே போனால் அதுக்கு மேலே சகதியை வச்சுட்டு என்ன செய்ய முடியும்?